ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஈஷாவாசிய உபநிஷத்தினுடைய அர்த்தத்தை சாமிய வேதாந்த தேசிகன் வேதாந்தாச்சாரியர் சாதித்த வியாக்கியானத்தின் துணை கொண்டு அனுபவித்து வருகிறோம். 5 மந்திரங்களை பார்த்துள்ளோம். இந்த 5 மந்திரங்களிலே சர்வ ஜகத்தும் பகவானுக்கு ஷரீரம், பகவான் அந்தர்யாமி என்றும், ஆகையினால் பகவானிடத்தில் ராகம் ஏற்பட்டு ஆசை ஏற்பட்டு மற்றவற்றில் வைராகியம் ஏற்பட வேண்டும் என்றும், இப்படி எம்பெருமானை பெறுவ உபாயமாக இருக்கக்கூடிய பக்தி யோகம், அதற்கு அங்கமான கர்மம், அதை செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். கர்மங்களை செய்தாலும் அதனுடைய பலமானது வித்வானிடத்தில் தட்டாது என்றும், அந்த பகவானுடைய மகிமை என்ன, விசித்திரமான சக்தி படைத்தவன் பகவான் அப்படின்னு பகவானுடைய மகிமையை சொல்லியும் வந்தது 5 மந்திரங்களிலே இந்த உபனிஷத்தானது. இப்பொழுது இந்த 6வது மந்திரத்திலே இப்படி பகவானை அறியக்கூடியவன், எல்லா ஜகத்துக்கும் பகவான் தான் அந்தர்யாமி என்று எம்பெருமானுடைய சர்வாத்மகத்துவம் என்ற குணத்தை அறிபவன், அவனுக்கு இந்த லோகத்திலே ஏற்படக்கூடிய பிரயோஜனம் அது இந்த 6வது ஸ்லோகத்திலே சொல்லப்படுகின்றது. யஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவ அனுபஷ்யதி சர்வபூதேஷு ச ஆத்மானம் ந ததோ விஜுகுப்சதே. யஸ்து சர்வாணி பூதானி, யஸ்து யாவனொருவன், சர்வாணி பூதானி எல்லா பூதங்களையும், ஆத்மனி ஏவ அனுபஷ்யதி ஆத்மாவினிடத்திலேயே பார்க்கிறானோ. ஆத்மா ஆத்மா அப்படின்னா பரமாத்மான்னு அர்த்தம். ஆத்மானா என்ன அர்த்தம்னா வியாப்னோதி இது ஆத்மா, பரவி இருக்கிறவன். ஜீவாத்மா என்ன பண்றது? அதுவும் இந்த உடம்பை பரவி இருக்கு. எப்படி? ஜீவாத்மாவோ அணு, ஆனாலும் தன்னுடைய ஞானத்தினால உடம்பு முழுவதும் பரவி இருக்கு ஜீவாத்மா. ஆனால் வெறும் ஆத்மா அப்படின்னு சொன்னாலே வியாபித்து இருக்கக்கூடியது தானே. சட்டுன்னு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா எல்லா உலகங்களையும் வியாபிக்கக்கூடிய பரமாத்மா தான் ஞாபகத்துல வருவான். இதுதான் சொல்லுவார்கள் நிரூபபத ஆத்ம சப்தா பரமாத்ம வாசகா அப்படின்னு சொல்லுவார்கள். ஆக பக்கத்துல ஜீவாத்மா அப்படின்னு போட்டாதான் ஆத்மா அப்படின்றது ஜீவனை குறிக்கும். ஜீவா அப்படின்னு ஒரு சொல்லானது வேண்டி இருக்கு. ஆனா உபனிஷத்துல அங்கங்க கட்டங்கள்லாம் வெறும் ஆத்மா ஆத்மா அப்படின்னு வந்தாலே சட்டுன்னு அந்த பரபிரம்மத்தை தான் குறிக்கும். ஆக எந்த ஒரு வித்வானானவன் எஸ்து சர்வாணி பூதானி எல்லா பூதங்களையும் ஆத்மனி ஏவ பரமாத்மாவினிடத்திலேயே பார்க்கிறானோ, அனுபஷ்யதி சர்வபூதேஷு ச ஆத்மானம் எல்லா பூதங்களில் ஆத்மாவை பார்க்கிறான். ஆக இவன் எப்படி பண்றான்னா, இந்த வித்வான் எந்த பூதத்தை பார்த்தாலும் அந்த பூதமானது, அந்த பொருளானது பரமாத்மாவின் இடத்தில் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறான். இது வாஸ்தவம் தானே. எல்லாத்துக்கும் ஆதாரமா பகவான் இருக்கா, எல்லா பூதங்களும் பரமாத்மாவின் இடத்தில் இருக்கின்றன அப்படின்னு சொல்றது சரிதான். 2வதும் சொல்றது உபனிஷத்து, எஸ்து சர்வேஷு பூதேஷு ஆத்மானம் அப்படின்னு எல்லா பூதங்களிலும் கூட ஆத்மாவை பரமாத்மாவை பார்க்கிறான். அப்போ எல்லா பூதங்களும் பரமாத்மாவுக்கு ஆதாரம் அப்படின்னு வருமா அப்படின்னா அது கிடையாது. எல்லா பூதங்களுக்கும் பரமாத்மா ஆதாரமா இருப்பான், எல்லாமே அவனிடத்துல இருக்கும், அது உண்மைதான். எல்லா பூதங்களிடத்திலும் பரமாத்மா இருப்பான் அப்படின்னா அப்போ பரமாத்மாவுக்கு இந்த பூதங்கள்லாம் ஆதாரம், பொருள்கள்லாம் ஆதாரம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எல்லா இடத்திலும் தொடர்பு கொண்டிருப்பான், எல்லாவற்றையும் வியாபித்திருப்பான் அப்படின்னு தாத்பரியம். ஆக இப்படி பார்க்கறான் அந்த வித்வான். என்ன பண்றான்? எல்லா பூதங்களிடத்திலும் பரமாத்மா வியாபித்திருக்கான் அப்படின்றத பார்க்கிறான். அந்த பூதங்கள் எல்லாம் பரமாத்மாவை ஆதாரமாக கொண்டிருக்கின்றன அப்படின்னு பார்க்கிறான். இப்படி பண்றதுனால என்ன பலன் அவனுக்கு அப்படின்னா, இந்த லோகத்திலேயே ந தத்தோ விஜுகுப்சதே, ஆகையினால அவன் ஜிஹாசையே அடைய மாட்டான், விஜுகுப்சா அவனுக்கு ஏற்படாது. ந தத்தோ விஜுகுப்சதே அப்படின்னு அது என்ன ஜிஹாசையே ஏற்படாதுன்னா வெறுப்பு ஏற்படாது. எந்த பூதத்தை பார்த்தாலும் இதுவும் பரமாத்மாவோட சரீரம் தானே அப்படின்ற எண்ணத்தோட பார்க்கிறபடினால
அவனுக்கு எதை பார்த்தாலும் வெறுப்பே வராது அப்படின்னு ஒரு சிறந்த பயன் இந்த வித்வானுக்கு ஏற்படும் இந்த லோகத்திலேயே அப்படின்னு இந்த 6வது மந்திரம் சொல்லிட்டு, அதற்கு பிறகு அதே அர்த்தத்தை தான் வேறு வழியாக 7வது மந்திரம் சொல்றது. யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவ அபூத் விஜானதா தத்ர கோ மோக கஷோகः ஏகத்வம் அனுபஷ்யதः. யஸ்மின் சர்வாணி பூதானி, யஸ்மின் யாதொரு காலத்திலே, பிரணிதான காலம், பகவானை பத்தியே தியானம் பண்ணி கொண்டு இருக்கார் இல்லையா, அந்த காலத்துல, யஸ்மின் எந்த ஒரு காலத்திலே, சர்வாணி பூதானி ஆத்மா ஏவ அபூத், எல்லா பூதங்களும் ஆத்மாவாகவே ஆகின்றன. எப்படி எல்லா பூதங்களும் ஆத்மாவாகவே ஆகும்? ராமானுஜ மதத்துல அத்வைத்தம் கிடையாது, பிரம்மம் மட்டும்தான் உண்மை அப்படின்றது கிடையாது. அப்ப எப்படி எல்லா பூதங்களும் ஆத்மாவாகவே ஆகும் அப்படின்னா, எல்லா பூதங்களும் பரமாத்மாவையே சார்ந்து இருக்கின்றன இல்லையா? ஆகையினால எல்லாமே பரமாத்மா அப்படின்னே அவன் தோன்றது. முற்றிலும் பரமாத்மாவை சார்ந்து இருக்கிறபடியினால, அவனுக்கே பிரகாரமாக இருக்கிறபடியினால எல்லா பூதங்களும் ஆத்மா என்று இந்த வித்வானுக்கு தோன்றுகின்றது. அந்த பிரணிதான சமயத்திலே, நல்ல தியானம் பண்ணக்கூடிய அந்த சமயத்திலே, யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மை வபூத் விஜானதா, நன்றாக அறிவு பெற்றவன், எல்லாமே பரமாத்மா தான் அப்படின்னு அப்படிப்பட்ட அறிவை பெற்றவன் அவனுக்கு எல்லா பூதங்களும் இந்த மாதிரி தோன்றுகிறபடியினால தத்ர கோ மோகா, அப்படி அந்த தியான சமயத்திலே என்ன இவன் மோகம் ஏற்பட போறது இவனுக்கு? எந்த மோகமும் இவனுக்கு ஏற்படாது. என்ன மோகம் அப்படின்னா சுவாதந்திரியம் அப்படின்ற மோகம். மோகம்னா என்ன? அஜ்ஞானம், பிரமம். ஆக இவனுக்கு தப்பான புரிதல் கிடையாது. நான் சுதந்திரன் அப்படின்ற எண்ணத்தை இவன் அடைய மாட்டான். கஹ மோகா கஷோகா, ஆக அந்த மோகம் தொலைந்தாலே சோகம் கிடையாது இவனுக்கு. பரவிபூதியாக இருக்கக்கூடிய இந்த லீலா விபூதி எல்லாமே பகவானுடைய சொத்து. ஆக நான் சுதந்திரம் கிடையாது, எல்லாமே பகவானுடைய சொத்து தான் அப்படின்ற அந்த மோகம் தெளிந்த ஒரு ஞானம் இருக்கு இவனுக்கு. அது இருக்கிறபடியினால கஹ சோகா, இவனுக்கு என்ன சோகம் வரப்போறது? ஜனகருடைய சரித்திரத்துல ஒரு ஸ்லோகமானது காண்கிறது. அனந்தம் பதமே வித்தம் எஸ்யமே நாஸ்தி கிஞ்சனா மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே கிஞ்சித் பிரதஹ்யதே. யாக்ஞவல்கியருக்கு பல சிஷ்யர்கள், அதுல ஒருத்தர் ஜனக மகாராஜன். ஆனால் யாக்ஞவல்கியர் காலக்ஷேபத்தை ஆரம்பிக்கணும்னா ஜனகர் வந்தாதான் காலக்ஷேபத்தை ஆரம்பிப்பாராம். பல சிஷ்யர்கள் இருக்கார்கள் இல்லையா, அவர்கள்லாம் யோசித்தார்கள், சரி இவர் ராஜாவா இருக்கார், ஆகினால இவரிடத்துல இருந்து ஏதாவது ஒரு பொருளாதார உதவி ஏற்படுறது போல இருக்கு, பொருள் உதவி ஏற்படுறது போல இருக்கு, ஆகையினாலதான் யாக்ஞவல்கியர் ஜனகருக்காக காத்திருக்கார் அப்படின்னு மற்ற சிஷ்யர்கள்லாம் நினைத்தார்களாம். நினைத்தது யாக்ஞவல்கியர் அறிந்தார் யோக மகிமையினால. அவர் என்ன பண்ணாருன்னா, சரி இவர்களுக்கெல்லாம் சரியான பாடத்தை புகுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு நாள் எல்லாருமே காலக்ஷேபத்தில் அமர்ந்து இருக்கும் பொழுது, அப்பொழுது மிதிலான் நகரமே, அதை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற ஜனபதங்கள் எல்லாமே எரிகிறா போல தன்னுடைய யோக மாயையினால ஒரு காட்சியை ஏற்படுத்தினார் யாக்ஞவல்கியர். அதை கண்ட உடனேயே அந்த காட்டுல இருக்கக்கூடியவர்கள்லாம் காடும் பத்தி எரிகிறா போல காட்டினார். காட்டுல இருக்கக்கூடிய தங்களுடைய வஸ்திரம் போன்ற பொருள்கள்லாம் என்ன ஆகுமோ அப்படின்னு பதறி அடிச்சுண்டு, ஐயோ என்னுடைய பொருள்கள்லாம் என்ன ஆக போறதோ அப்படின்னு நினைச்சுட்டு அதை காப்பாற்ற வேண்டுமே அப்படின்னு ஓடினார்களாம் மற்ற சிஷ்யர்கள் எல்லாருமே. ஜனகரோ, மிதிலா ராஜ்யத்துக்கு அதிபதியான ஜனகரோ அப்படியே இருந்தாராம், கடையவேலையும் அவர். அப்பொழுது மற்றவர்களாம் வந்து சேர்ந்த பிறகு அப்ப யாக்ஞவல்கியர் சொன்னாராம், இதோ இதுதான் இவருடைய நிர்மமதா, இவருக்கு மமக்காரமே கிடையாது, மிதிலையே பத்தி எரிந்தாலுமே கூட இவர் இப்படி இருக்காரு ஏன் அப்படின்னு ஜனகரை கேட்கும் பொழுது அவர் சொல்றார், அனந்தம் பதமே வித்தம் எஸ்யமே நாஸ்தி கிஞ்சனா மிதிலாயாம் பிரதீத்தாயாம் நமே கிஞ்சித் பிரதஹ்யதே. என்னுடைய வித்தம், என்னுடைய சொத்து என்ன அப்படின்னா அனந்தமானது என்னுடைய சொத்து. என்னுடைய சொத்து அனந்தம் அப்படின்றதுன்னா, அனந்தகா அப்படின்னா பகவானை குறிக்கும், அனந்தம் அப்படின்ற நபும்சகலிங்கம், அனந்தகா அப்படின்னா ஆதிசேஷனையும் குறிக்கும், அதே போல பகவானையும் குறிக்கும். ஆனா அனந்தகா அப்படின்னு வரணும். அனந்தம் பதமே வித்தம் நபும்சகலிங்கத்துல இருக்கு. தாத்பரியம் என்ன அப்படின்னா எல்லையற்ற சொத்து என்னுடையது, கடைசியில் அது பகவான் தான், எல்லையற்ற சொத்து எனக்கு இருக்கு. ஆகையினால மிதிலாயாம் பிரதீப்தாயாம், மிதிலை அப்படின்ற இந்த நகரம் எரிந்தது என்றால் நமே கிஞ்சித் பிரதஹ்யதே, எனக்கு என்ன அதனால? ஏன்னா என்னுடைய சொத்தோ எல்லையற்ற சொத்து, அதுவும் என்னை விட்டு நீங்காத சொத்து. இந்த மிதிலை அப்படின்றதெல்லாம் வந்து சேர்ந்தவை, இது என்ன என்னுடைய சொத்தா? இந்த ஜென்மத்துல ஏதோ எனக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கே ஒழிய என்ன என்னுடைய சொத்தா
அப்படின்ற சிறந்த நிர்மமதாயோட மமகாரமற்ற அந்த தன்மையோட யாக்ஞவல்கியர் இடத்துல ஜனகர் பதில் சொல்ல, அப்பதான் மற்ற சிஷ்யர்கள்லாம் யாக்ஞவல்கியர் சொன்னது அதனுடைய தாத்பரியம், ஜனகருடைய ஏற்றம் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு சோகமற்ற தன்மை, மோகம் கிடையாது, ஆகையினால சோகம் கிடையாது, ஜனகரை போல ஆயிடுவார்கள். கஹமோகா கசோகா ஏகத்வம் அனுபஷ்யதா. ஐக்கியத்தை தியானிக்க கூடியவர்களுக்கு இந்த மாதிரி மோகம் வராது, சோகமும் வராது அப்படின்னு உடனே சட்டுன்னு அத்வைத்த மதம் தான் தோன்றும். ஏகத்துவம் அனுபஷ்யத்தா, ஐக்கியம் நினைக்கக்கூடியவர்களுக்கு, ஆக ஆத்மா அதுவும் எல்லாமே ஒண்ணுதானா அப்படின்னு அங்கதான் இங்க வேதாந்தாச்சாரியர் காட்டுகிறார். ராம சுக்ரீவயோகோ ஐக்கியம் கதம் ஏவம் தேவி சம அஜாயதா அப்படின்னு ஹனுமான் திருவடியானவர் சீதா பிராட்டியார் இடத்துல சொல்லக்கூடிய ராமாயண ஸ்லோகம். அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ராம சுக்ரீவயோகோ ஐக்கியம் ஏவம் சமஜாயத, இப்படி ரெண்டு பேருக்கும் ஐக்கியம் ஏற்பட்டது. அங்கேயும் ஐக்கியம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப அங்க என்ன ராமனே சுக்ரீவனாக ஆயிட்டானா, சுக்ரீவனே தான் ராமனாக ஆயிட்டானா? அப்படி கிடையாது இல்லையா. அங்க ஐக்கியம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, அவினாபாவ சம்பந்தம், விட்டு பிரியாத ஒரு தொடர்பு. ஆக ஐக்கியம் ஐக்கியம் அப்படின்னா ரெண்டும் ஒன்னாயிடுறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. விட்டு பிரியாத தொடர்பு ஏற்படுறது. அதையே தான் இங்கேயும் புரிஞ்சுக்கணும். ஏகத்துவம் அனுபஷ்யதா அப்படின்னா இந்த ஜகத்தை விட்டு எம்பெருமான் இருக்க மாட்டான், எம்பெருமானை விட்டு இந்த ஜகத்தானது இருக்காது அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு அவினாபாவ சம்பந்தம், விட்டு ஒழியாத ஒரு சம்பந்தம் இருக்கு இல்லையா. ஒழிக்க உறவேல் இங்க ஒழிக்க ஒழியாது அப்படின்னு ஆண்டாள் சொல்லக்கூடிய அந்த விட்டு பிரியாத சம்பந்தம், அதுதான் இங்க ஐக்கியம் ஏகத்துவம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆக அப்படி யார் பார்க்கிறானோ அவனுக்கு கஹமோகா கஷோகா, அவனுக்கு எந்த மோகமும் கிடையாது, எந்த சோகமும் கிடையாது அப்படின்னு இந்த 7வது மந்திரமானது சொல்லித்து, அதற்கு பிறகு இந்த 8வது மந்திரத்திலே இந்த ஜீவாத்மாவானவன் பரமாத்மாவை அடைகிறபடியை சொல்லுகிறது. ச பரியகாத் சுக்கரம் அகாயமபுரணம் அஸ்நாவீரம் சுத்தம பாபவித்தம் கவிர் மனிஷி பரிபோ ஸ்வயம்பூஹு யாதா தத்யதா அர்த்தான் விததாச்சாஸ்வதீபிய சமாபியா. ச பரியகாத், சஹ அந்த ஜீவாத்மா இருக்கானே பிரம்மதர்ஷி, பிரம்மத்தை காண்கிறவன், பிரம்மத்தை தியானிக்க கூடியவன், அவன் என்ன பண்றான்? பர்யகாத், அவன் அடைந்தான், பிரம்மத்தை அடைந்தான். எப்படி? ஜீவன் முக்தின்றது சம்பிரதாயத்துல கிடையாது. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாதான் மோட்சமே ஒழிய, சம்சார தசையிலேயே ஜீவன் முக்தி அப்படின்றது சம்பிரதாயத்துல ஒத்துக்கப்படாத விஷயமாச்சே. அப்ப பிரம்மத்தை அறிகிறவன் அவனே இந்த லோகத்துல இருக்கும் பொழுதே பிரம்மத்தை அடைகிறான் அப்படின்றது எப்படி ஒத்துக்க முடியும்னா, அங்க சொல்றார் ஆச்சாரியர்கள்லாம், அத்திர பிரம்ம சமஷ்ணுதே அப்படின்னு இருக்கு. இந்த லோகத்திலேயே பிரம்மத்தை அடைகிறான் அப்படின்றதுக்கும் என்ன தாத்பரியம் அப்படின்னா, இவன் பிரம்மத்தை உபாசனம் பண்றான், பக்தி யோகம் தான் உபாசனம். அந்த பக்தியை பண்ண அதுவே பரம பிரியமா இருக்கு பக்தி யோகமே. ஆகையினால் அதுவே ஒரு அனுபவமா இருக்கு. ஸ்ரீவைகுண்டத்துல போய் பிரம்மத்தை அனுபவிக்கிறது, இந்த பக்தியே சுசுகம் கர்த்தும் அவ்யயம் அப்படின்னு கண்ணனே கீதையில சொல்றான். பண்றதுக்கே ரொம்ப சுகமாக இருக்கக்கூடியது இந்த பக்தி யோகம். ஆகையினால இந்த லோகத்துல இருக்கும் பொழுதே முக்தி பெற்றவன போல இவன் பக்தியை மிகவும் இவன் பிரியமாக இருக்கிறபடினால பிரம்மத்தை அனுபவிக்கிறான் இந்த லோகத்திலேயே அப்படின்னு சொல்லலாமே. அததான் உபனிஷத் சொல்றது. ச பரியகாத், அவன் பிரம்மத்தை அடைந்தான் அப்படின்னே சொல்றது. ச பரியகாத் சுக்ரம், எப்படிப்பட்ட பிரம்மம் அது? சுக்ரம், சுக்ரம்னா வெளுப்பானது. வெளுப்பானதுன்னா என்ன? ஸ்வயம் பிரகாசமாக இருக்கு. ச பரியகாத் சுக்ரம் அகாயம் அவ்ரணம், காயமே கிடையாது. காயம்னா சரீரம். கர்மத்தினால பிரம்மத்துக்கு சரீரம் கிடையாது இல்லையா. இச்சையினால கண்ணனாகவோ ராமனாகவோ பிறப்பான், ஆனா கர்மத்தினால அவனுக்கு சரீரம் கிடையாது. ஆகையினால அகாயம் அவ்ரணம், ஆகையினால இந்த விரணமோ அதே போல மற்றும் உண்டான உறுப்புகளோ பிரம்மத்துக்கு கிடையாது. அதே போல அகாயம் அவ்ரணம் அஸ்நாவிரம் சுத்தம் அபாப வித்தம், சுத்தமாக பிரம்மம் இருக்கு. அதுக்கு எந்தவித அஜ்ஞானம் போன்ற தோஷம் எதுவுமே கிடையாது. பாப வித்தம், அதுக்கு பாபமோ புண்ணியமோ, பாபம் சொன்னது புண்ணியத்தையும் சேர்த்துக்கணும். ஆக இந்த மாதிரி அதுக்கு சுகிருதம் துஷ்கிருதம் இதெல்லாம் அந்த பிரம்மத்துக்கு கிடையாது. அபாப வித்தம். ஆக இப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தை இவன் அடைகிறான். அந்த ஜீவாத்மா எப்படிப்பட்டவன்னா, கவிர் மணிஷி பரிபூ ஸ்வயம் பூஹு, கவியாங்க இருக்கான், பிராந்ததர்ஷி, நல்ல தீர்க்கதர்ஷி, நெடுநோக்கு பார்வையுடன் கூடியவனாக இந்த பிரம்மதர்ஷி இருக்கான். அப்புறம் மணிஷி, மனிஷையை கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான். மனிஷா அப்படின்னா மனசக ஈஷித்ரி,
மனசை கட்டுப்படுத்தக்கூடிய கருவி என்னதுன்னா புத்தி. நல்ல ஒரு அத்தியவசாயம், நிச்சய புத்தி இருக்கு. என்ன சாப்பிடணும் அப்படின்னு ஆசை வருது, சட்டுன்னு சாப்பிடலாம் மாட்டான், மனசை கட்டுப்படுத்திப்பான். அதான் மனிஷா அப்படின்னு பெயர். அது கொண்டவனாக மனிஷியாக இந்த பிரம்மதர்ஷி இருக்கிறான். தவிர மனிஷி பரிபோகு. பரிபோகுனா எல்லாத்தையும் கடந்தவனாக இருக்கிறான். மற்றவர்கள்லாம் எதையோ ஆசைப்பட்டு கொண்டிருப்பார்கள், அவர்களை எல்லாரையும் கடந்தவனாக இவன் இருக்கிறான். பரிபோகு ஸ்வயம்போகு, தன்னிடத்திலேயே இருக்கிறான். அதாவது பிரம்மத்தை அனுபவிக்கும் பொழுது அதற்கு அங்கமாக ஜீவாத்ம சுரூபத்தையும் நன்றாக அறியறான் இல்லையா? ஆக தன்னிடத்திலேயே ஜீவாத்மாவின் இடத்திலேயே தியானம் பண்ணி கொண்டிருக்கிறான், தன்னிடத்திலேயே இருக்கிறான். ஸ்வயம்போகு யாதா தத்யதா அர்த்தான், யாதா தத்யதா நன்றாக சரிவாராக எல்லா அர்த்தங்களையும் வியததாத் தாங்கிக் கொண்டிருக்கிறான். என்ன அர்த்தங்கள்? அர்த்த பஞ்சகம் தான். அர்த்த பஞ்சகத்தையும் யாதாத்மியம் என்று சொல்லுவார்கள். சுரூபம் சுரூப யாதாத்மியம், விரோதி விரோதி யாதாத்மியம் அப்படின்னு ஒருவாறாக அறிந்து கொள்றது ஞானம். யதார்த்த ஞானம் யாதார்த்தியம் அப்படின்னா அதை நன்றாக அறிவது. ஆக அர்த்த பஞ்சகத்தையும் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறான். யாதா தத்யதா அர்த்தான் விததாத் சாஸ்வதீபிய சமாபியா, பல வருஷங்களாக. சாஸ்வதமாக அப்படின்னா பல வருஷங்கள் அப்படின்னு நீங்க அர்த்தம். பல வருஷங்களாக அப்படின்னா யாவன்ன விமோக்ஷே அச்ச சம்பத்யே, எதுவரையிலும் இவனுடைய பிராரப்த கர்மமானது கழியாமல் இருக்கும் அது வரையிலும் சம்சாரத்துல இருப்பான். அதுக்கப்புறம் மோட்சம். ஆக மோட்சம் போற அளவுக்கும் இந்த மாதிரி அர்த்த பஞ்சகத்தை நன்றாக மனதிலே தேக்கி கொண்டு பிரம்மத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பான் அப்படின்னு வேதாந்தாச்சாரியர் ஜீவாத்மாவை சொல்லுவதாக ஒரு வியாக்கியானம் சாதித்தார். அதற்கு பிறகு ஒரு கால் இது எல்லாமே பரமாத்மாவை சொல்றது அப்படின்னே வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி அப்பொழுது சாதிக்கிறார். யாதா தத்யதா அர்த்தான் அப்படின்னா யாத்தார்த்தம் அப்படின்னா உண்மை பொருள் அப்படின்றது பார்த்தோம் இல்லையா? உண்மையாகவே எல்லா அர்த்தங்களையும் தரிக்கிறான். ஜீவாத்மா விஷயத்துல என்ன பார்த்தோம்? அர்த்த பஞ்சக ஞானத்தை மனதிலே தரிக்கிறான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இது எல்லாமே பரமாத்மாவை சொல்றதாக இருந்தால் எல்லாவற்றையும் உண்மையாகவே தரிக்கிறான். அப்படின்னா என்னன்னா, மாயாவாதத்துல பிரம்மம் மட்டுமே தான் சத்தியம், உலகம் எல்லாமே பொய். அப்போ பிரம்மத்தினிடத்தில் உலகமானது பொய்யாக இருக்கு அப்படின்னு ஆயிடும் இல்லையா? அது கிடையாது அப்படின்னு உபனிஷத் சொல்றதாக சுவாமி வேதாந்த தேசிகன் நீங்க சாதிக்கிறார். என்னன்னா யாதா சத்தியதா அர்த்தான் வியததாத், எல்லாவற்றையும் எல்லா ஜகத்தையும் உண்மையாகவே பகவான் ஏந்தி கொண்டிருக்கிறான், ஆதாரமாக இருக்கிறான் எல்லா ஜகத்துக்கும் அப்படின்றதுதான் உபனிஷத்தானது சொல்றது என்று இப்படி எம்பெருமானுடைய பிரபாவத்தை சொல்றதாகவே இந்த 8வது ஸ்லோகத்தையும் வியாக்கியானம் செய்தார். ஆக இப்படி இந்த 3 ஸ்லோகங்களால பகவானை பிரம்மத்தை தரிசிக்கிறவனுக்கு ஏற்படக்கூடிய பலன் என்ன, இந்த லோகத்திலே ஏற்படக்கூடிய பலன் என்ன என்று பெரும்பாலும் சொல்லப்பட்டது. மேலும் மற்றும் உண்டான அர்த்தங்களை மேல் உபன்யாசங்களிலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.